மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பல்சமய வாசகங்களுக்கு செவி மடுப்போம். புனித லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 திருவசனங்கள் 8 முதல் 14 வரை. அப்போது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என கடவுளை புகழ்ந்தது. மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவம்பாவை. ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாட்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு மிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும், வாழ்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன் 2வது பாகத்திலிருந்து 215 218. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாஜரு வஜகாதஹு ஃபீ சாஃபிலில்லாஹி உலாயிகா யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹி வல்லாஹு கஃபூருர் ரஹீம். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன குல் மா அன்ஃபக்தும் மின் ஹைரின் ஃபலில் ஐனி வல் அக்ரஃபீன வல் யதாமா வல் மசாகீனி வப்னிஸ் சாஃபிலி வமா தஃஅலு மின் ஹைரின் ஃபஇன்னல்லாஹ ஃபீஹி ஹலீம். மாறாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ மேலும் இறைவனுக்காக தம் வீடு வாசல்களை துறந்தார்களோ
மேலும் இறைவழியில் ஜகாத் செய்தார்களோ அவர்களே அல்லாஹுவின் நல்லருளை நியாயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களின் பிழைகளை பெரிதும் மன்னிப்பவனாகவும் இன்னும் அவர்கள் மீது பேரருள் புரிபவனாகவும் இருக்கின்றான். இதோ அல்லாஹுடைய உதவி அண்மையில் இருக்கிறது. தாம் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். சொல்வீராக, நீங்கள் எந்த ஒரு நல்ல பொருளையும் செலவு செய்யுங்கள். அதனை உங்கள் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் செலவழியுங்கள். மேலும் நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அதனை திண்ணமாக அல்லாஹு நன்கறிபவனாக இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் அனைவரும் மிகவும் ஸ்ரத்தையோடு உள் அன்போடு நன்றி உணர்வோடு இந்த பிரார்த்தனையை மேற்கொள்வோம். அன்பின் உருவே, அருளின் ஊற்றே, ஞானத்தின் பிறப்பிடமே, இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நல்லவர், கருணை மிக்கவர், பேரிரக்கம் கொண்டவர், உண்மையை நிலைநாட்டுபவர், நீதியை வழங்குபவர், எல்லாம் வல்லவர், இயற்கையையும் அதில் உள்ள யாவற்றையும் படைத்தவர், எல்லா உயிர்களையும் காப்பவர், மனிதர் யாவரையும் உமது பேரன்பினால் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துபவர். இறைவா, நீர் எங்களுக்கு வாழ்வை கொடுத்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து இருப்பதை பகிர்ந்து இன்முற்று வாழ அருளிருக்கின்றீர்கள். நாங்கள் இஸ்லாமியர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என்று பல்வேறு சமயங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை நன்கு அறிந்திருக்கின்றோம். இந்த நாளில் அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும் என்கின்ற மைய பொருளில் நாங்கள் கொண்டாடும் இந்த பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழாவை ஆசீர்வதியும். சமயம் கடந்த மனித நேயத்தோடு இங்கு கூடியிருக்கும் உம் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பினால் இணைத்தருளும். இந்த பூமி எங்கள் எல்லாருக்குமான பொதுவான வீடு. பொதுவான வீடு என்பதை நாங்கள் நன்குணர செய்யும். பொதுவான வீடாகிய இந்த பூமியை, இயற்கையை, உலகத்தை அழகானதாகவும் வளமானதாகவும் அமைதியாகவும் பராமரித்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருப்பதை உணர்ந்து செயல்பட எங்களை வழிநடத்தும். நன்மைகளின் ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் உமது அமைதியின் கருவிகளாக பயன்படுத்தும். நாங்கள் அன்பின் தூதுவர்களாக செயலாற்ற எங்களை பண்படுத்தும். சமய நல்லுறவை பேணும் நட்பணியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட தேவையான ஞான வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். நல்வழி காட்டும். எல்லா புகழும் உமக்கே இறைவா, எல்லா புகழும் உமக்கே. நீராறும் கடலொடுக்க நிலமடந்த கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமே
அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும். இந்த ஒரு உணர்வில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழா 2023 நிகழ்விற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த அரங்கம் அன்பை நாடி நிரம்பி இருக்கிறது, அமைதியை தேடி காத்து கொண்டு இருக்கிறது. நல்லது நடக்கும், இறைவன் அருள்வார் என்ற இறை நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு இந்த அன்பு மலர்வதற்கு நாம் எல்லாம் செய்வோம், அமைதி பெருகுவதற்கு கருவிகளாய் இயங்குவோம் என்ற உணர்வில் இந்த அரங்கம் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த அருமையான அரங்கத்தை, நிகழ்வை தலைமை ஏற்று நடத்துவதற்கு நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீன சன்னிதானம் தவத்திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். புதுக்கோட்டையில் கூட ஒரு ஆதீனம் இருக்கிறதா என்று ஒரு நண்பர் நேற்று கேட்டார். ஒரு சில ஆதீனங்களைத்தான் தெரிகிறது, சில ஆதீனங்களை தெரியாமல் இருக்கிறது. ஆனால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆதீனம் புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். முதல் முறையாக ஒரு பெண் ஆதீன கர்த்தாவாக இருந்து தலைமையேற்று நடத்திய ஒரு ஆதீனம்தான் திலகவதியார் திருவருள் ஆதீனம் என்பதை மகிழ்வோடு பெருமையோடு இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். நம் எல்லாருக்கும் தெரிந்தவர் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். இந்தியாவினுடைய முதல் முறையான மருத்துவர், பெண் மருத்துவர். அவர்களுடைய உறவினர்தான் இந்த முதல் ஆதீனமாக பொறுப்பேற்ற சிவபிருந்தா தேவி என்பவர்கள். 1983ஆம் ஆண்டு அவர்கள் புதுக்கோட்டையிலே ஆதீனமாக நியமிக்கப்பட்டார்கள். புதிது, ஆச்சரியமானது, வியப்பானது, இது சரியானதா என்ற கேள்வி. ஆனால் கடைசியில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடாக அது அமைந்தது. அவர்களுடைய பணி காலத்தில் ஆன்மீக பணியும் சமூக பணியும் மிக அருமையாக அந்த ஆதீனத்தில் நடைபெற்றது. நமக்கெல்லாம் தெரிந்த விவேகானந்தர் அவர்கள் அமெரிக்காவில் சென்று இந்திய கலாச்சாரத்தை பற்றி, இந்து சமயத்தை பற்றி சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கின்றார்கள். அவருக்கு பிறகு ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் இன்னும் பல ஐரோப்பிய நாடுகளிலும் இந்தியாவின் பெருமையை, இந்து சமயத்தின் பெருமையை, சமய நல்லிணக்கத்தின் அருமையை எடுத்து சொன்னவர் இந்த முதல் பெண் ஆதீனம் சிவபிருந்தா தேவி அவர்கள். அவர்களுடைய ஒரு வளர்ப்பு மகன்தான் நம்மிடையே இன்று வந்திருக்கக்கூடிய தவத்திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள். அவருக்கு பின்னால் இன்னொரு பெண் வர வேண்டும் என்று தான் விரும்பினார்கள். ஆனாலும் கூட அது அந்த நேரத்திலே சரியாக அமையாத சூழலில் வளர்ப்பு மகனாக இருந்த தவத்திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். ஆனால் தனக்கு பின் மீண்டும் ஒரு பெண் தான் அந்த ஆதீனமாக அங்கே வர வேண்டும் என்பதிலே இவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். பெண்கள்லாம் நல்லா கைத்தட்டணும். மத தலைவர்களாக ஆண்கள் தான் எல்லா இடங்களிலும் இருப்பதை பார்க்கின்றோம். பெண்களுக்கு இத்தகைய ஒரு வாய்ப்பு புதுக்கோட்டையிலே ஏற்பட்டிருப்பதை நினைத்து நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். சந்திரசேகர சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய பணிகளாக திருமுறை மாநாடு ஆண்டுதோறும் நடத்துகின்றார்கள். ஆய்வு நூல்களை வெளியிடுகின்றார்கள். உழவர் உளத்தியரை பொங்கல் திருவிழாவின் போது அழைத்து அவர்களை பெருமைப்படுத்துகின்றார்கள். பெண்கள் தினத்தை கொண்டாடி திருநங்கையர் உள்பட துறைகள் சார்ந்த சாதனையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பெண்களை ஊக்குவிக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் முத்துலட்சுமி அவர்களுடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கொண்டாடி அவருடைய கொள்கைகளை, கருத்துக்களை, அவருடைய செய்திகளை மக்களிடையே கொண்டு செல்கின்ற பணிகளை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். சமய பணியையும் சமூக பணியையும் ஒருங்கே ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பெண்களுடைய முதன்மைத்துவம், அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய இடம் சமூகத்திலும் ஆன்மீகத்திலும் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்ற சுவாமிகள் அவர்களை அனைவர் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம்.
இந்த அரங்கம் இவ்வளவு அருமையாக அமைந்திருப்பதற்கும், இந்த வளாகம் களைகட்டி விழாக்கோலம் கொண்டிருப்பதற்கும், இங்கு நடக்கின்ற பிஷப் ஈப்பர் கல்லூரியினுடைய கல்விப் பணி, சிஎஸ்ஐ தென்னிந்திய திரு அவையினுடைய கல்விப் பணிகள், சமூக பணிகள், மருத்துவ பணிகள், ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கான பணிகள், ஆன்மீக பணிகள், நற்செய்தி பணி, இது அனைத்தும் தென்னிந்திய திருவையிலே மிக அருமையாக சிறப்பாக நடைபெற்று என்று சொன்னால், இதற்கு அடிப்படையான மூல காரணமாக இருப்பவர்கள் தென்னிந்திய திருவையினுடைய திருச்சி தஞ்சை திருமண்டலத்தின் பேராயர் பேரருள் திரு சந்திரசேகரன் பேராயர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். வரவேற்கின்றோம் என்ற வார்த்தை அவ்வளவு பொருத்தமாக இல்லை. இது அவர்களுடைய இடம். அவர்களுடைய இடத்தில் உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்லுவது பொருத்தமில்லை என்றாலும், இந்த நிகழ்வுக்கு ஜான்பால் உரையாடல் மன்றம் எடுத்து நடத்துகின்றது. தென்னிந்திய திருவை திருச்சி தஞ்சை திருமண்டலத்தோடு இணைந்து நடத்துகின்றது. இதை நடத்துவதற்கு அவ்வளவு ஆர்வமும் ஒத்துழைப்பும் உடனிருப்பும் எல்லாமுமாக இருந்து பேராயர் அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் கூட இங்கே உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்கும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, இந்த வேலையை முடித்து விட்டீர்களா, அதை செய்து விட்டீர்களா, எத்தனை மணிக்கு வருகிறீர்கள், யாரெல்லாம் வருகிறீர்கள், என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஆயர்களையும் மக்களையும் தூண்டி எழுப்பி கொண்டிருந்தார்கள். பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கடுமையான உழைப்பும் வசீகரமும், பிறரை தூண்டி எழுப்புகின்ற பாங்கும், ஆன்மீக பணியை எந்த அளவுக்கு எழுச்சியோடு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு சமூக பணியை, கல்வி பணியை, ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கான பணியை ஆற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு உற்சாகம் சற்று கூடுதலாக பிறக்கின்றது. அவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வை நடத்துவதிலே ஜான்பால் உரையாடல் மன்றம் திருச்சி மறைமாவட்டம் பெருமை கொள்கிறது. ஆயர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பேராயருக்கு அருகில் இருக்கின்ற அவருடைய அன்பு துணைவியார் திருமிகு ரோசலின் சந்திரசேகரன் அவர்கள் பேராயருக்கு இணையாக எல்லா பணிகளிலும் ஈடுகொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தென்னிந்திய திருவையினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார்கள். பெண்கள் மேம்பாடு, குறிப்பாக கிராமப்புற பெண்களுடைய மேம்பாடு ஆகியவற்றில் மிகுந்த ஈடுபாடும் கவனமும் கொண்டிருக்கின்றார்கள். சிறு குழந்தைகளுடைய வளர்ச்சியில் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்கான இல்லங்களை தொடங்குகின்றார்கள். இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக பேராயருக்கு துணையாகவும் திரு அவைக்கும் துணையாகவும் பெண்களுக்கு அவர்களுடைய மேம்பாட்டுக்கு துணையாகவும் இருக்கின்ற திருமிகு ரோசலின் சந்திரசேகரன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். எங்களுடைய ஆயர் மேதகு முனைவர் ச ஆரோக்கியராஜ் அவர்கள், அதாவது திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள், இந்த நிகழ்வை தென்னிந்திய திருவையோடு சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற புனித ஜான்பால் உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குநராக நான் பணியாற்றுகிறேன் என்று சொன்னால், இந்த மன்றத்தினுடைய தலைவராக இருப்பவர்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்கள். திருச்சி மறைமாவட்டத்தினுடைய ஆயர் என்ற முறையில் 43 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜான்பால் உரையாடல் மன்றம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த நாள் ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ அவர்களால். அப்பொழுது போப்பாண்டவராக இருந்த ஜான்பால் உலக அளவிலே இந்த உரையாடலை, பல்சமய உரையாடலை எடுத்து நடத்தியவர்கள். அவர்களுடைய நினைவாக தோற்றுவிக்கப்பட்டது தான் ஜான்பால் உரையாடல் மன்றம். அந்த திருத்தந்தையினுடைய போப்பாண்டவருடைய வழியிலும் இப்பொழுது திருத்தந்தையாக இருக்கக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்கள் இணைந்த பயணம் என்பதிலே உறுதியாக தெளிவாக எல்லாரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இனத்தவரோடும், எல்லா சமயத்தவரோடும், எல்லா மொழியினரோடும், எல்லா சமூகத்தவரோடும், எல்லா தரப்பினரோடும், எல்லாரோடும் இணைந்து பயணிப்பதுதான் திரு அவையினுடைய போக்காக இருக்க வேண்டும். அனைவரையும் அழையுங்கள், அனைவரிடமும் செல்லுங்கள் என்ற ஒரு செய்தியை ஆணித்தரமாக எல்லாருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு 87வது பிறந்த நாள். அந்த திருத்தந்தையின் பிறந்த நாளில் அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகிறோம். அவர்களுடைய செய்தியையும் இணைத்து திருச்சி மறைமாவட்டத்தில் ஜான்பால் உரையாடல் மன்றத்தின் வழியாக இந்த பல்சமய உரையாடல் பணியை, பல்சமய நல்லுறவு பணியை எடுத்து செல்வதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் அளித்து கொண்டு வருகின்ற, இன்னும் மறைமாவட்ட அனைத்து பணிகளையும் தனக்கே உரித்தான பாணியில் கவனத்தோடு படிப்படியாக நிறைவேற்றி கொண்டு இருக்கின்ற எங்கள் ஆயர் மேதகு முனைவர் ச ஆரோக்கியராஜ் அவர்களை அரங்கத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
அடுத்து வணக்கத்திற்குரிய அரவணடிகள் போதி அம்பேத்கர் திருச்சி மாவட்ட சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக செயல்படுபவர்கள் லால்குடியிலிருந்து. அவருடைய பெயரிலேயே அவர்களுடைய சிந்தனை எந்த திசையில் போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாட்டிற்கு அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்த முனைவர் அம்பேத்கர் அவருடைய பெயர் இருக்கிறது. போதி மரத்தடியில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த போதி மரம் அவருடைய பெயரிலே இருக்கிறது. போதி அம்பேத்கராக புத்த கொள்கை ஞான வெளிச்சம் அம்பேத்கர் வழியில் என்ற முறையிலே புத்தருடைய அறவழியையும் அம்பேத்கருடைய விடுதலை, டெமோக்ரசி, செக்குலரிசம் போன்ற உயரிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதிலே தனக்குரிய பாங்குடன் அவர்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். புத்த சாசன பிக்குகள் சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். எளிமையும் நட்புக்கு இலக்கணமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற போதி அம்பேத்கர் அவர்களை, அரவணடிகள் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். குறுகிய நாட்களிலே தொடர்பு கொண்டு பழகினாலும் மிக நீண்ட கால நண்பர் போல எல்லாவற்றிலும் அன்பு பாராட்டுகின்ற முனைவர் அச்சர் சிங், தொழில் அதிபர், அரிமா சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் நம்மிடையே வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. திருச்சியிலே ஏசியா ஸ்டீல்ஸ் என்ற எஃகு கம்பிகள் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்கள் குறைந்த செலவில் எஃகு பொருள் தயாரிப்பு செய்வது பற்றிய ஆய்வு நடத்தி, விஞ்ஞானபூர்வமான ஆய்வு நடத்தி அதில் வெற்றி கண்டு அதற்கான அரசினுடைய விருதையும் பெற்று ஒரு விஞ்ஞானியாக அந்த எஃகு துறையிலே அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அரிமா சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். திருச்சி விமான நிலையத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினராக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டியவை நிறைய இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோருக்கெல்லாம் ஆலோசகராக பணியாற்றுகின்றார்கள். பாராளுமன்றம் வரை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு உதவியாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பல்முக திறமையும் ஆற்றலும் வாய்ந்த திருமிகு அச்சர் சிங் அவர்கள் வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்போடு வரவேற்கின்றோம். திருச்சியிலே எந்த கட்டிடம் கட்டப்பட்டாலும் இவர்களிடம் பொருள் வாங்காமல் கட்ட முடியாது. முடிந்தால் கட்டி பாருங்கள். நாகப்பா கார்ப்பரேஷன், நாகப்பா கார்ப்பரேஷனுடைய உரிமையாளர் அரிமா நாகப்பா லட்சுமணன், அரிமா சங்கத்தினுடைய மேனாள் ஆளுநராக பணியாற்றியவர்கள், மாவட்ட தலைவராக பணியாற்றி கொண்டு வருபவர்கள், திருச்சிராப்பள்ளி தமிழிசை சங்கத்தினுடைய தலைவராக, சமய நல்லுறவை பெரிதும் மதிக்கக்கூடியவர்களாக, ஆர்வம் காட்டுபவர்களாக, தமிழ் பற்றாளராக, கல்லூரி படிக்கும்போதே இலக்கிய மன்றத்திலே தலைவராக இருந்து பணியாற்றியவராக, இப்படி தமிழ் பணி, இறை நம்பிக்கையிலான சமய பணி, இசைப்பணி என்று பல்வேறு வகைகளிலே சமூகத்தில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக ஆற்ற வேண்டும் என்பதில் முனைப்போடு இந்த வயதிலும் இளமை துடிப்போடு பணியாற்றி கொண்டு வருகின்ற திருமிகு நாகப்பா லட்சுமணன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். பிரம்மகுமாரிகள் இயக்கம் 1930களில் இப்பொழுது பாகிஸ்தானின் பகுதியாக இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் இருக்கிற ஹைதராபாத் என்ற நகரிலே தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ராஜஸ்தானிலே மவுண்ட் அபு என்ற இடத்திலே தலைமையகத்தை கொண்டு இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் செயல்படுகிறது. திருச்சியிலே உறையூரில், அருகில் பெரம்பலூரில் பல இடங்களிலே பிரம்மகுமாரிகள் சகோதரிகள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ராஜயோகம், தியானம், இயற்கை மருத்துவம் இது போன்ற மக்கள் பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறார்கள். கட்டுப்பாடான ஒரு வாழ்வு, அறவாழ்வு, மக்கள் நல தொண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரி அனுசியா அவர்கள் பெரம்பலூரிலிருந்து பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் நம்மிடையே வந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி. சகோதரி அனுசியா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். கல்வி நிறுவனங்களை எவ்வளவோ பேர் இப்பொழுது நடத்த தொடங்கி இருக்கின்றார்கள். ஆனாலும் ஒரு சிலர் அந்த கல்வி பணியை உண்மையாகவே கல்விக்காகவே ஆற்றிக்கொண்டு வருபவர்கள் என்று சொல்லலாம். அவர்களில் ஒருவர் திருமிகு லோகநாதன் அவர்கள். மணச்சநல்லூரில் சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரியை உருவாக்கி அதனுடைய நிர்வாக அறங்காவலராக பணியாற்றி கொண்டு வருகின்றார்கள். பெண்கள் முன்னேற்றத்திற்காக, அதுவும் கிராமப்புறத்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, அவருடைய கல்விக்காக தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரி. குறைந்த செலவில் மாணவியர்களுக்கு கல்வி புகட்டி கொண்டு வருகின்றார்கள். அவருடைய முன்னேற்றத்திற்கான பல்வேறு உதவிகளை செய்கின்றார்கள்.
திருச்சியில் இருக்கின்ற ஊர்வசி திரையரங்கத்தினுடைய உரிமையாளராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். பல துறைகளிலே தொழில் முனைவோராக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் தமிழ் ஆர்வமும் தமிழ் இசை ஆர்வமும் கொண்டவர்கள் சமூக பணியிலே அக்கறையோடு சமூக நல்லிணக்க பணியிலே ஆர்வத்தோடு நம்மிடையே நட்புடன் உறவாடி வருகின்றார்கள். திருமிகு லோகநாதன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். திருச்சி கத்தோலிக்க மறைமாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் பணியாளர் லு அந்துவான் அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார்கள். ஆயருக்கு வலதுகரமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள், ஆயருக்கும் அருள் பணியாளருக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருந்து பல காரியங்களை ஆற்றிக்கொண்டு வருகின்றார்கள். அறிவு கூர்மையும் ஆற்றலும் அனுபவமும் மிக்க தந்தை அவர்கள் பல்சமய உரையாடல் பணியில் சிறப்பான ஆர்வம் கொண்டவர்களாக நம்முடைய எல்லா பணிகளிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து வழிகாட்டி ஆலோசனை நல்கி வருபவர்களாக இருக்கின்றார்கள். தந்தை அந்துவான் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இஸ்லாமிய சகோதரி ஜமால் முகமது கல்லூரியினுடைய உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்ற திருமிகு பேராசிரியர் ஜனார்தலி பேகம் அவர்கள் திருக்குரானை ஓதி நம்மிடையே இருக்கின்றார்கள். இளம் தமிழ் ஆய்வாளர் விருது பெற்றவர்கள், ஞானச்சுடர், ஞான பாரதி விருது போன்றவைகளை இலக்கிய அமைப்புகளிலிருந்து பெற்றிருக்கின்றார்கள். 60க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். சிறந்த ஒரு மேடை பேச்சாளர், அரிமா சங்கம், பாரதி சங்கம் போன்ற அமைப்புகளால் பாராட்டப்பட்டவர்கள். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையத்திற்கு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு அவர்களை தயாரிக்கின்ற பணியையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். துடிப்போடு மாணவருடைய நலனில், தமிழில், இலக்கியத்தில் அக்கறையும் ஆர்வமும் கொண்டு பணியாற்றி கொண்டு வருகின்ற பேராசிரியர் ஜனார்தலி பேகம் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். பல்சமய இறைவேண்டலின் பொழுது விவிலியத்தை வாசித்து அளித்தவர் திருமிகு கேத்தரின் ஆரோக்கியசாமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆரோக்கியசாமி அவர்களுடைய துணைவியார் இவர்கள். கத்தோலிக்க சிறுகதை எழுத்தாளர், 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார்கள். 6 சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒன்று தன்னுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியசாமி அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவ அருள் கலைஞர் பட்டம் என்ற விருதை தன்னுடைய வகுப்பு தோழர் சென்னை உயர் மறைமாவட்டத்தினுடைய பேராயர்களுடைய கரங்களிலிருந்து பெற்றவர்கள். இலக்கிய அமைப்புகளில் பல்வேறு பாராட்டுகளை பெற்று வருபவர்கள் திருமிகு கேத்தரின் ஆரோக்கியசாமி அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மருத்துவர் டொமினிக் ரோட்ரிகஸ் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்தார்கள். மருத்துவர்கள் இப்படிப்பட்ட விழாக்களுக்கு வருவதே அபூர்வம். மனமுவந்து வந்தார்கள். இருப்பினும் உடனடியாக அவசர தேவையின் நிமித்தமாக அவர்கள் போக வேண்டி வந்துவிட்டது. எனக்கும் என்னை போன்ற எத்தனையோ அருள் பணியாளர்களுக்கும் ஆயர்களுக்கும், எல்லா திரு அவைகளில் இருக்கிற ஆயர்களுக்கும், எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கும், திருச்சி வாழ் மக்கள் பலருடைய மனங்களிலே இடம்பெற்று மருத்துவ பணியை மருத்துவ சேவையாக எந்த வகையிலும் பொருளீட்டுகின்ற ஒரு தொழிலாக அதை மாற்றிவிடாமல் சேவையாக மருத்துவ பணியை ஆற்றி வருகின்ற ஒரு எடுத்துக்காட்டான மருத்துவர் டொமினிக் ரோட்ரிகஸ் அவர்கள் சென்று விட்டாலும் கூட அவர்களுக்கு நம் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்து பிறப்பு விழா, மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் என்றுதான் இதை வாழ்த்தி ஒருவரோடு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகின்ற பழக்கம். கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொன்னாலே மின் விளக்குகள் ஒளிர தொடங்கிவிடும், நட்சத்திரங்கள் ஒளிரும், விழாக்கள் மலரும், கேக்குகள் வெட்டப்படும், பகிரப்படும், விருந்துகள் நடைபெறும், குதூகலங்கள், கொண்டாட்டங்கள் என்று டிசம்பர் மாதம் முழுக்க ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற அளவுக்கு கிறிஸ்மஸ் கோலாகலமாக இருக்கும். இந்த ஆண்டு இயேசு பிறந்த புண்ணிய இடத்திலேயே, பெத்லஹேமிலேயே கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் அமைதியாக நடைபெறுகிறது. ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, விழாவுக்கான எந்த அடையாளமும் இல்லை. காரணம், அமைதி என்பது இல்லாத இடத்தில், இயேசு பிறந்த இடத்திலேயே அமைதி இல்லாத ஒரு சூழலில் எப்படி கொண்டாடுவது, எதை கொண்டாடுவது? நம்முடைய குழந்தைகள் எல்லாம் இந்த அளவுக்கு அனாதைகளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், மக்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த இடத்திலேயே அனாதைகளாக்கப்பட்டு அகதிகளாக்கப்பட்டு விட்ட நிலையில், சொந்த இடத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட இடத்தில் இயேசு பிறந்த பொழுது கூட அவரை கொலை செய்வதற்கு முயன்றார்கள். அவர் தப்பித்து தான் எகிப்துக்கு ஓடினார் என்பது கதை, வரலாறு. ஏறக்குறைய அப்பொழுது நடந்தது இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறதோ என்ற அளவுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா இந்த ஆண்டு கோலாகலம், கொண்டாட்டம், ஆடம்பரம் எல்லாம் இல்லாமல் அமைதியாக நடைபெற வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய திரு அவைகள்
திருச்சபையினுடைய பேராயர்கள் அனைவரும் இணைந்து முடிவு செய்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்கவே இந்த உணர்வு எதிரொலித்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களிலும் அது இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை பெரியவர்களும் நல்லவர்களும் அறிவார்ந்த சமூகத்தினரும் சிந்திக்கின்ற பொழுது தீர்வு என்பது வாழ்க்கை தொடர வேண்டும், எல்லாருக்கும் தொடர வேண்டும். அச்சுறுத்தல் எவ்வளவு வந்தாலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் காப்பார், அவர் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மோடு, இம்மானுவேல் கடவுள் என்பவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி, ஒரே இறைவனை நம்புகிற எல்லா சமயத்தவரும் சரி, நம்பிக்கை இழந்து போகாமல் நாம் என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திப்பதுதான் உசிதமே ஒழிய இந்த இடத்திலே எந்த வகையிலும் விரக்தி நிலையோ அல்லது ஒதுங்கி பதுங்கி விடுகிற நிலையோ அல்லது செயலற்று போய்விடுகின்ற நிலையோ சரியான தீர்வு ஆகிவிடாது. போர் என்பது வாழ்க்கைக்கான தீர்வு அல்ல, அமைதிதான், உரையாடல் தான் தீர்வு என்ற அளவில் தான் உரையாடல் பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஜான்பால் உரையாடல் மன்றத்தினுடைய பல்சமய உரையாடல் பணி, பல்சமய நல்லுறவு பணி இந்த பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறது. மக்கள் மத்தியிலே, குறிப்பாக பல்வேறு சமயங்களை சார்ந்த மக்களின் மனங்களிலே அன்பு மலர வேண்டும், அமைதி பெருக வேண்டும், உறவு வர வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து இணைந்து வாழ்வதற்கான வழியை நாம் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பமாக நோக்கமாக இருக்கிறது. அந்த அளவில் பார்க்கின்ற பொழுது இந்த பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் என்பது ஒரு வரிசையிலே வருகிறது. இதற்கு முன்பாக தீபாவளி பல்சமய நல்லுறவு விழாவை கொண்டாடினோம் நவம்பர் மாதத்தில். இதே போல மேலப்புதூரில் இருக்கின்ற நல்லாயன் நிலையத்திலே இத்தகைய சிறப்புகளோடு அந்த விழா நடைபெற்றது. இந்து சமய விழாவாக இருந்தாலும் அது நம் எல்லாருக்குமான ஒரு பண்பாட்டு விழா என்ற அளவிலே அதை கொண்டாடினோம். இன்றும் நாம் கிறிஸ்தவ மக்களுடைய விழா என்று இதை நினைக்காமல் இயேசு கொண்டு வந்த அன்பும் அமைதியும் எல்லா மக்களுக்குமானது, எல்லா பண்பாட்டினருக்குமானது, எல்லா சமயத்தவருக்குமானது என்ற அளவிலே அனைவரும் இதை நாம் கொண்டாடுகிறோம், உரிமையோடு கொண்டாடுகிறோம். இது கிறிஸ்தவர்கள் விழா என்பதால் மற்றவர்கள் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. இது நம்முடைய விழா, எல்லாருக்குமான விழா என்ற அளவில் தான் இதை நாம் வடிவமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இது விழா என்ற வார்த்தை தான் இதில் இருக்கிறதை ஒழிய நம் அனைவரையும் இணைக்கின்ற, ஈர்க்கின்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த, ஆழமான அன்பு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. எனவே கட்டாயம் இதை நாம் கொண்டாட வேண்டும் என்று பெரியவர்கள் அனைவரும் இதற்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கி ஆசீர்வதித்து இதை நடத்துவதற்கு உறுதுணை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பிஷப் பீப்பர் கல்லூரி வளாகத்தை கொடுத்து, அரங்கத்தை கொடுத்து, உபசரிப்பு, உணவு, தேவையான ஏற்பாடுகள் அத்தனையும் செய்து பேராயர் சந்திரசேகரன் அவர்களும் எங்களுடைய ஆயர் ஆரோக்கியராஜ் அவர்களும் இணைந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று ஆசீர்வதித்திருக்கின்றார்கள். மேடையில் வீற்றிருக்கின்ற எல்லா பெரியவர்களும் செய்கின்ற சமய பணிகளும், ஆன்மீக பணிகளும், சமூக பணிகளும் கடைசியிலே இந்த அன்பு என்ற, அமைதி என்ற அந்த ஒரு புள்ளியில் தான் இணைகிறது. அந்த புள்ளியில் இணைந்து நாம் அனைவரும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த உரையாடலும் உறவாடலும் நடக்கட்டும், அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும். திருச்சி மாவட்டத்தினுடைய அரசு காஜி மௌலவி முஃப்தி கா ஜலீல் சுல்தான் மன்பையி அவர்கள் நம்மிடையே இருப்பது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது. இஸ்லாமிய சமூகத்தினருடைய ஒரு பிரதிநிதியாக, அரசுடன் இஸ்லாமிய சமயத்தவருக்கான ஒரு பாலமாக, பிறையை பார்த்து மொஹரம், ரம்ஜான் போன்ற பண்டிகைகளினுடைய தொடக்கத்தை அறிவிப்பது, நோன்பு எப்பொழுது தொடங்குவது, எப்பொழுது முடித்து வைப்பது, இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, திருமணம், விவாகரத்து போன்றவற்றிலே அதை முறைப்படுத்தி சரியான முறையிலே அதை ஆற்றுவதற்கான உதவிகளை செய்வது போன்ற சமய பணியையும், அதே வேளையிலே சமூக நல்லிணக்க பணியையும் ஏற்கனவே ஜான்பால் உரையாடல் மன்றத்தோடு அவர்கள் தொடர்பிலே இருந்தவர்கள், இப்பொழுதும் இந்த பணியிலே தொடர்ந்து ஆற்றுவதற்கு, ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பவர்கள், பல்சமய நல்லிணக்கத்திலே இவ்வளவு ஆர்வமும் ஈடுபாடும் கொண்ட மௌலவி ஜலீல் சுல்தான் மன்பையி அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, திருமிகு கோபி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார்கள். எளிய தோற்றம், பழகுவதற்கு இனிமை கொண்ட
திருமிகு மா கோபி அவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள். திருச்சியிலே வள்ளலாரின் தனிப்பெரும் கருணையை ஒரு ஆன்மீகமாக கொண்டு நாள்தோறும் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை, திருவானைக்காவல், உத்தமர் கோவில், சமயபுரம் ஆகிய இடங்களில் 2000 பேருக்கு காலையில் கஞ்சி வழங்குகின்ற ஒரு பணியை ஆற்றிக்கொண்டு வருபவர்கள். ஒளிநிறை திரு சண்முகம் அவர்களோடு இணைந்து, இவர்களும் இவருடைய நண்பருமாக இணைந்து நாள்தோறும் காலையில் 2000 பேருக்கு கஞ்சி வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அது சாதாரணமான காரியம் அல்ல. இதுதான் கருணை, இதுதான் நாம் செய்ய வேண்டிய பணி என்பதை முழுமையாக அவர்கள் உணர்ந்து ஆற்றிக்கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய பணி சிறக்க அவர்களை வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்து அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். இறுதியாக இந்த வளாகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற பிஷப் ஹீபர் கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி கொண்டு வருகின்ற சகோதரி அவர்கள், பிரின்சி மெர்லின் அவர்கள், அமைதியாக இருந்து இத்தனை பணிகளையும் ஆற்றுவதற்கு எங்களுக்கு பேராயரோடு இணைந்து எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு இப்பொழுதும் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வருபவர்கள். அவர்களை வரவேற்பதற்கு பொருத்தமில்லை என்ற அளவிலே அவர்களுக்கு நம் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும். பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக மேடையிலே வீற்றிருக்கின்ற பல் சமய தலைவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
காலம் கருதி நான் எல்லாருடைய பெயரையும் சொல்லி அழைக்க இயலாததுக்கு தயவுசெய்து என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திலகவதியார் திருவருள் ஆதீன சன்னிதானம் புதுக்கோட்டை திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கெல்லாம் ஆண்டகை யார் என்று சொன்னால் மேதகு ஆரோக்கியராஜ் ஆண்டகை தான். எங்களை பொறுத்தளவில் பேராயருக்கெல்லாம் அவர் பேராயர் தான். எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர், இனிமையானவர், திரு அவைகளினுடைய ஒருமைப்பாட்டை குறித்து எப்பொழுதும் கவனமாக செயல்படுகிறவர். இன்றைக்கு மேதகு ஆயர் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நாளிலே நம்ம மத்தியிலே அரசு காஜி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எங்களுடைய ஆரோக்கியசாமி ஐயா அவர்கள் திருச்சியில் சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட காலம் பணியாற்றி அநேக மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பெற்றவர்கள். அவருடைய துணைவியாரும் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அரவநடிகள் போதி அம்பேத்கர் என்றும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப மிகவும் பிடித்தவர்கள், எளிமையானவர்கள், இனிமையானவர்கள் அச்சார் சிங் அவர்களும் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய நாகப்பா கார்பரேஷன் அவர்களுக்கு நாங்கள்லாம் வாடிக்கையாளர்கள். ஐயா அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக் கொள்கிற கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் இந்த நவம்பர் மாதம் தீபாவளி பல்சமய நல்லுறவு தீபாவளி பண்டிகை கொண்டாடினோம். கொண்டாடி முடித்த உடனேயே அந்த மேடையை விட்டு நாங்கள் கீழே இறங்குகிற பொழுதே ஜான் பால் உரையாடல் மன்றத்தினுடைய இயக்குனர் தந்தை சார்ல்ஸ் அவர்கள் என்னுடைய காதிலே சொன்னார்கள், ஐயா வருகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகை நாம் உங்களுடைய வளாகத்திலே வைத்து நாம் நடத்துவோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்தமாக இருந்தது. நான் சொன்னேன், சரி ஃபாதர் இப்போ செய்வோம் என்று சொன்னேன். அதே போல் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு விழாவும் எந்த ஒரு பண்டிகையும் மனிதனுடைய மனதை தொடாமல் அவனுடைய வாழ்க்கையை பாதிக்காமல் நடக்குமானால் அது பண்டிகை அல்ல, அது சடங்கு. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் பல்வேறு விதமான ஆயத்தங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம். அருள் தந்தை சார்லஸ் அவர்கள் மிக அருமையான பட்டியலிட்டு சொன்னார்கள். எத்தனையோ விதமான காரியங்களை குறித்து நாம் தீவிரமாக முனைப்போடு இந்த பண்டிகை காலங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து இந்த பண்டிகை சுட்டி காட்டுகின்ற ஒரு உண்மையை நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொள்வதற்கு நாம் இந்த நாளிலே அதற்காகத்தான் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கத்தோலிக்க திரு அவையினுடைய முதன்மை குரு அருள் தந்தை அந்துவான் அவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர். அவர்களை பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். அவர்களும் இந்த மாதிரி ஒரு திட்டமிடுதலை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய உற்சாகம் எங்களை மிகவும் தீவிரமாக இந்த பணிகளில் ஈடுபட எங்களுக்கு அது உதவியது. அந்துவான் தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பிஷப் ஹீபர் கல்லூரி தென்னிந்தியாவில், இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்திய திருச்சபைகளால் நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களில் சிறந்த கிறிஸ்தவ கல்லூரி என்று பெயர் பெற்றிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். ஆனால் இந்த கல்லூரியினுடைய பெருமைக்கு இன்னும் கூடுதலான வலு சேர்க்கின்ற வண்ணத்தில் பல் சமயத்திற்கும் அடையாளமான ஒரு கல்லூரி இது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்காகத்தான் இந்த விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பிலே இருக்கின்ற அடிப்படையான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அன்பு விண்ணகத்திலே இருந்து மண்ணகத்திற்கு வந்தது என்பதுதான் கிறிஸ்மஸ், வேறு ஒன்றுமே இல்லை. கடவுள், அனைத்தையும் படைத்த கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார் என்பது நமக்கு கிடைக்கின்ற செய்தி. அந்த செய்தியின் பின்னணியிலே இருக்கின்ற உண்மை என்னவென்று சொன்னால், அவர் மானுடத்தை அன்பு செய்தபடியினாலே அன்பை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் இயேசுநாதர் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையினுடைய, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய மைய பொருள். அன்புதான், அன்புதான், அன்புதான். அன்பை குறித்து பேசுகின்ற பொழுது அனைத்து சமய அன்பு என்பது மானுடத்துக்கு எல்லாருக்கும் அது பொதுவானது. ஒவ்வொரு சமயத்திற்கும் அன்பு என்பது வேறு மாதிரி சொல்ல முடியாது.
எல்லா மனிதர்களுக்கும் அன்பு என்பது பொதுவான ஒரு இயற்கை தத்துவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த நாளில் இந்த பல்சமய நல்லுறவு கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் அன்பு மலரட்டும். நம்முடைய அன்பின் மூலமாக செய்யப்படுகிற சிறு சிறு சேவைகள் மூலமாக இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும், மக்கள் உயர்வடைய வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பு மலர வேண்டும், சமூகத்திலே அமைதி நிலவ வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் ஆர்வத்தோடு தான் இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இந்த பண்டிகை நமக்கு சொல்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் போங்கள், உலகத்திலே அன்பு செய்யுங்கள். அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய செய்தி. அப்படியே நாமும் கடவுளுடைய அன்புக்கு எங்கும் அந்த அன்பை பறைசாற்றவும், அன்பு மலர நம்மால் இயன்ற பணிகளிலே ஈடுபடவும், எல்லாவற்றுக்கும் மேலாக அமைதியை கொண்டு வருகின்ற கருவிகளாக கடவுள் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலே பங்கு பெறுவோம். கண்டிப்பாக அன்பு மலரும், அமைதி பெறவும். ஏனென்றால் விண்ணகத்தில் இருந்து அன்பு இந்த உலகத்திற்கு மாட்டுத் தொழுவத்தில் மனிதம் உதித்திருக்கிறது. அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. அந்த பண்டிகையினுடைய அருளும் ஆசையும் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்கும் உரித்தாக என்று என்ற வேண்டுதலோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இருள் சூழ் உலகில் ஒளியினை ஏற்ற இறைமகன் இயேசு வருகின்றார். அவர் பிறக்கவும் இருக்கவும் இவ்வுலகில் இடம் தரையாதான் இருக்கின்றார். அவர் பிறக்கவும் இருக்கவும் இவ்வுலகில் இடம் தரையாதான் இருக்கின்றார். இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நமது மாட்சிமை தங்கிய உரோமை பேரரசர் அகுஸ்து சீசர் அவர்கள் தமது பேரரசு முழுவதிலும் உள்ள மக்களின் தொகையை கணக்கிடுமாறு ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதனால் சகலமான பேர்களும் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது அரசாங்க உத்தரவு. சென்று பெயர்களை பதிந்திட புறப்பட வேண்டுமே மரியா. நிறை கர்ப்பிணியான உன்னையும் என்னுடன் அழைத்தே செல்வது எளிதா? அரசரின் ஆணை அதுதான் என்றால் நானும் வருவது முறையே. இதில் ஆண்டவர் திட்டம் எதுவும் இருக்கும், அதனையும் மனதில் கொள்வோம், அதனையும் மனதில் கொள்வோம். யூதேயா நோக்கி பயணம் தொடர்ந்தார். யோசேப்பு மரியாவும் பெத்லகேம் அடைந்தார். யூதேயா நோக்கி பயணம்
நேரம் நெருங்கிட மரியா சோர்ந்தார். இடம் தேடி இருவரும் அலையாய் அலைந்தார். இடம் தேடி இருவரும் அலையாய் அலைந்தார். கொஞ்சம் இடம் தாரும், அவசரம் பெண் இவள் நிலை பாரும். ஐயா கொஞ்சம் இடம் தாரும். சத்திரம் நிரம்பி வழிகிறதே, சீக்கிரம் வேறு இடம் பாரும். சீக்கிரம் வேறு இடம் பாரும். சீக்கிரம் வேறு இடம் பாரும். கர்ப்பிணி மனைவி தவிக்கின்றாள். கருணை கூர்ந்து உதவும் அம்மா. கர்த்தருமக்கு அருள் புரிவார். காலத்தில் அவரும் பரிசளிப்பார். கர்ப்பிணி மனைவி தவிக்கின்றாள். கருணையை கூர்ந்து உதவும் அம்மா. கர்ப்பிணி என்றால் எனக்கென்ன காரியவாதி நீரையா? நிற்பதில் என்ன பயனும் இல்லை, நீரே போவது நல்லதையா. நீரே போவது நல்லதையா. உமக்கு கோடி புண்ணியமே, உட்கார கொஞ்சம் இடம் கொடுப்பீர். நிற்பதற்கே இங்க இடமில்லையே. நிலைமையை புரிந்து நடையை கட்டும். நடையை கட்டும். இறுதியில் மாடடை குடிலொன்று கண்டார். இறைவனை நம்பி அதனுள்ளே சென்றார். கன்னி மறிதாயாகும் பேற்றினை அடைந்தார். கண்குளிர் அழகின் குழந்தையை அச்சம் கொள்ள தேவையில்லை அன்பர்களே. அனைவருக்கும் நல்ல சேதி கூற வந்தேன். ஆண்டவராகிய மெசியா என்னும் உலக மீட்பர் அரசர் தாவீதின் ஊரில் அவதரித்துள்ளார். திருக்குழந்தையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தியிருக்க காண்பீர். தெரிந்து கொள்ள அடையாளம் இதுவேதான். திரண்டிடுவீர், சென்றிடுவீர், வணங்கிடுவீர். மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக. கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக.
நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. நல்மனத்தை இடையர்களும் புறப்பட்டு சென்றார். நல்மனத்தை இடையர்களும் புறப்பட்டு சென்றார். நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. பாலநேசு காலடியில் விழுந்து பணிந்தார். பரவசத்தால் ஆனந்த நடனமாடினார். பாலநேசு காலடியில் விழுந்து பணிந்தார். பரவசத்தால் ஆனந்த நடனமாடினார். நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. நல்மனத்தை இடையர்களும் புறப்பட்டு சென்றார். நல்மனத்தை இடையர்களும் புறப்பட்டு சென்றார். நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. நன்மைகளின் இறைவனுக்கு நன்றி சொல்லவே. இருள் சூழ் உலகில் ஒளியினை ஏற்ற இறைமகன் இயேசு வருகின்றார். இருள் சூழ் உலகில் ஒளியினை ஏற்ற இறைமகன் இயேசு வருகின்றார். அவர் பிறக்கவும் இருக்கவும் எல்லோரும் இதயத்தை திறந்து காத்திருப்போம். அவர் பிறக்கவும் இருக்கவும் எல்லோரும் இதயத்தை திறந்து காத்திருப்போம். இதயத்தை திறந்து காத்திருப்போம். சிறப்பு அழைப்பினர் அனைவருக்கும் நம்முடைய திருச்சி தஞ்சை திருமண்டல பேராயர் சந்திரசேகரன் ஐயா பேராயர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உலகிலே எத்தகைய மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதியானவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வேண்டுவதும் தேடுவதும் அமைதி ஒன்றே. ஆகவேதான் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று மனிதர்கள் தேடி அலைகிறார்கள். அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும் என்று இன்றைய கிறிஸ்துவ பெருவிழாவிலே நாம் மைய சிந்தனையாக வைத்திருக்கின்றோம். இன்று பாலஸ்தீன் இஸ்ரேலிடையே போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே அமைதி இல்லை, அன்பு இல்லை. ஆகவே கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடவும் அவர்கள் விரும்பவில்லை. எல்லா திருச்சபைகளும் சேர்ந்து இந்த ஆண்டு நாம் கொண்டாட வேண்டாம் என்று ஆடம்பர கொண்டாட்டம் எதுவுமில்லை என்று தீர்க்கமான முடிவை எடுத்துவிட்டார்கள். ஆகவே அந்த விழாவிற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. இன்னும் இயற்கை பேரிடர்களால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இந்த மாதத்தின் தொடக்கத்திலே சென்னை மாநகரிலே இன்னும் அதை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் ஏராளமான மழை, பெருவெள்ளம், மக்கள் மிகுந்த துயரத்திற்கும் வேதனைக்கும் ஆளானார்கள். ஆகவே அவர்கள் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அமைதி இல்லாத ஒரு வாழ்வாக இன்றைய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். உணவு, உடை, உறைவிடம் போன்றவையெல்லாம் இழந்திருக்கிறார்கள். அங்கும் அமைதி என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இன்று இங்கு வந்த அனைவருமே பலரும் இதை பற்றி சொன்னார்கள். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவருக்கு அமைதி உண்டாகுக என்று சொன்னார்கள். ஆம்,
அன்பு இருக்கிற இடத்தில்தான் அமைதி பிறக்கும். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா என்பது என்ன, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது என்ன என்று கேட்டால், கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார். இந்த உலகை கடவுள் எவ்வளவு தூரத்திற்கு அன்பு செய்தார் என்றால், தம்முடைய ஒரே மகன் என்றும் பாராமல் அவரை இவ்வுலகிற்கு மீட்பராக, மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து, குற்றங்களிலிருந்து, அமைதியற்ற சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதற்காக, அவர்களுக்கு நிறை வாழ்வு கொடுப்பதற்காக, மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக, அன்பை கொடுப்பதற்காக, அமைதியை கொடுப்பதற்காக அந்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் போதுதான் இந்த வான தூதர்கள் வந்து பாடினார்கள், உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகட்டும் என்று. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகட்டும், ஏனென்றால் இவர் அன்பை கொண்டு வருகின்றார், அமைதியை கொண்டு வருகிறார் என்று பாடினார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். அவ்வாறு செல்லும் முன்பாக தம் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் ஆங்காங்கே. அப்பொழுது உயிர்த்த இயேசு அவர்களை சந்திக்கின்ற போது சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகுக, சமாதானம் உண்டாகட்டும் என்று தான் சொன்னார். ஆகவே இந்த அமைதி சமாதானம் என்பது எல்லாருக்கும் தேவை. நான் சொன்னது போல அந்த பாலஸ்தீன் மக்களுக்கு மாத்திரம் அமைதி இல்லாத நிலை இல்லை. சென்னை அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் அமைதி இல்லாத நிலை இல்லை. உலகிலே எல்லா இடங்களிலும் நான் சொன்னது போல தொடக்கத்திலே எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும், எவ்வளவுதான் படித்திருந்தாலும், அல்லது எவ்வளவுதான் இயல்பையில் இருந்தாலும், எவ்வளவுதான் பொருள்கள் வைத்திருந்தாலும் வைத்திருக்காவிட்டாலும், எல்லாரும் தேடுவது ஒன்றே, அமைதி, அமைதி, அமைதி. அமைதியின் தெய்வமாய் ஆக்கிடுமே என்று நாம் பாடினோம். ஆகவே ஒவ்வொருவரும் அமைதியின் ஊற்றாக, அமைதியின் கருவியாக இவ்வுலகிலே மாறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகின்ற நாளிலே எல்லா மக்களுக்கும் நான் விரும்புவது, பேராயர் சந்திரசேகர் ஐயா அவர்களோடு இணைந்து நாம் விரும்புவதெல்லாம், எல்லாரும் அமைதி பெற வேண்டும், அன்பை பெற வேண்டும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அமைதிதான். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அத்தகைய அமைதியின் பெருவிழாவாக மாற வேண்டும். இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். அள்ளி கொடுக்க தேவையில்லை, கிள்ளி கொடுத்தாலே போதுமானது. எல்லாருக்கும் எல்லாம் ஓரளவுக்கு கிடைத்துவிடும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சில வேளைகளிலே சொல்வார்கள், நேற்றைய முன்தினமோ தொலைக்காட்சியிலே செய்தியிலே கேட்டேன், நம்முடைய இந்தியாவிலே கூட எவ்வளவோ உணவுப் பொருள் உற்பத்தி செய்திருந்தாலும், பசுமை புரட்சி இருந்தாலும், 78 விழுக்காடு மக்கள் போதிய அளவுக்கு உணவு இல்லாமல் மால் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே அன்பு என்பது, அமைதி என்பது பகிர்வதில் இருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அந்த பகிர்வின் விழாவாக இருக்கட்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்கவில்லை. அதை விட்டுவிட்டு அவர் கீழே இறங்கி வருகிறார், பூமிக்கு வருகிறார், மனிதனோடு மனிதனாக மாறுகிறார், மனிதனுடைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கின்றார். அவர் மனிதரோடு மனிதனாக வாழ்கின்றார், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார், குணம் கொடுக்கின்றார், அவர்களுக்கு நல் வார்த்தைகளை சொல்லுகின்றார், அமைதியை உண்டாக்குகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். ஆக இயேசுவின் பணி அன்பை கொடுப்பதும் அமைதியை கொடுப்பதுமாக இருந்தது. அத்தகைய ஒரு வாழ்வை நாமும் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நாம் எல்லாரும் இந்த உலகிலே பிறருக்கு அன்பை கொடுப்பவர்களாக, அமைதியை உண்டாக்குபவராக வாழ வேண்டும். அதற்காக எல்லா மதங்களுமே பாடுபடுகின்றன. சமய வேறுபாடு இன்றி எல்லாரும் பயன்படுகின்றோம். வள்ளலார் பாடினார், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். ஆகவே நாம் எல்லாரையும் கண்டு எல்லாருக்கும் துணையாக, உதவியாக, அமைதியை கொடுப்பவராக, அன்பை பகிர்பவராக
வாழ்வதற்கு இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நம் அனைவருக்கும் துணை புரியட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. மாட்டுக்கூடில் மங்களம் பாடுதடி தோழி, மாதேவன் மாண்பையும் சொல்லுதடி. செட்டுக்கூடில் சிங்காரமானதடி தோழி, செல்வ மகன் ஜென்மித்த செய்திதடி. தவிடெல்லாம் தந்தனம் பாட தீவனங்கள் தித்திப்பு ஏந்த, தவிடெல்லாம் தந்தனம் பாட தீவனங்கள் தித்திப்பு ஏந்த, திருநாளும் வந்துமே சேர்ந்ததடி தோழி, எல்லாம் தாலாட்டு பாடுங்கடி. தவிடெல்லாம் தந்தனம் பாட தீவனங்கள் தித்திப்பு ஏந்த, தவிடெல்லாம் தந்தனம் பாட தீவனங்கள் தித்திப்பு ஏந்த, திருநாளும் வந்துமே சேர்ந்ததடி தோழி, தெருவெல்லாம் தாலாட்டு பாடுங்கடி. மாட்டுக்கூடில் மங்களம் பாடுதடி தோழி, மாதேவன் மாண்பையும் சொல்லுதடி. செட்டுக்கூடில் சிங்காரமானதடி தோழி, செல்வ மகன் ஜென்மித்த செய்திதடி. ஆட்டு கிடையெல்லாம் அலோலம் பாடுதுங்க, பருத்தி விதையெல்லாம் பட்டாடையாகுதுங்க. ஆட்டு கிடையெல்லாம் அலோலம் பாடுதுங்க, புல் கிடைக்கும் தொட்டில் இங்கே புனிதமானதுங்க. நீர் நாடும் மோடி அங்கு பார்க்கலாம் பாடி, அது நிலக்கடல் அழகை விட மேன்மையும் தாண்டி. மலையழகோ முழு நிலவோ தேன் சுவையோ தெல்லமிழ்தோ, தொழுவத்தில் தோன்றியதேனோ அவரும் தாழ்மையின் குன்றின் மணி என்றோ, அவரும் தாழ்மையின் குன்றின் மணி என்றோ. மட்டுக்கூடில் மங்களம் பாடுதடி தோழி, மாதேவன் மாண்பையும் சொல்லுதடி. செட்டுக்கூடில் சிங்காரமானதடி தோழி, செல்வம் மகன் ஜென்மித்த செய்திதடி. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு. சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. செந்துவர் வாயுமை பங்கன், திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் வாயுமை பங்கன், திரு ஆலவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். கத்தோலிக்க மறைமாவட்ட புனித ஜான் பால் உரையாடல் மன்றம், தென்னிந்திய திரு அவை திருச்சி தஞ்சை மண்டலம் ஒத்துழைப்போடு பல்சமய கிறித்துவ பெருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்துகின்ற இந்த அருமைப்பாட்டினை பார்க்கின்ற வாய்ப்பும் அதனை தலைமை தாங்கி நடத்துகின்ற வாய்ப்பையும் பெற்ற நமக்கு பெரும் மகிழ்ச்சியையும் பெரும் பூரிப்பையும் அளித்திருக்கிறது. இங்கே இந்த நிகழ்விலே பல்சமய தலைவர்கள் ஒன்று கூடி பல்சமயத்தினுடைய அந்த உட்பொருளை விளக்குங்கால் கூடியிருந்தாலும், இங்கே நமது தமிழ் பண்பாட்டினை விளக்குகின்ற வகையிலே முத்தமிழையும் இயல்தமிழை கேட்டோம், இசைத்தமிழ் நாட்டிய நாடகத்தையும் பார்த்தோம். அப்படி ஒரு அருமைப்பாட்டாக இந்த
புனித ஜான் உரையாடல் மன்றம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. செய்யத்தக்க செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் என்ற வள்ளுவப் பெருமான் கூறுவார். செய்ய வேண்டியகளை விட்டாலும் கெட்டு போய்விடும். இன்றைய காலச்சூழலிலே நமது நாட்டிலே இன்னும் ஒற்றுமை ஓங்கி உயர வேண்டும். குறிப்பாக சமயத்தாரிடத்திலே, பல்சமயத்தாரிடத்திலே ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இந்த புனித ஜான் பால் உரையாடல் மன்றம் இத்தகைய செயலை செய்திருப்பது சால பொருத்தமானது, இக்காலத்திற்கு உரியது என்பதை நினைந்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரத்திலே பல்சமயத்தினுடைய உரையாடல் என்பதால் அந்த சமயங்களுடைய பிரார்த்தனையை நாம் இந்த இடத்திலே சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றோம். முதலில் நாம் சைவ திருமடத்தினுடைய ஆதீனகர்த்தர் என்பதால் முதலில் எங்கள் சைவ திருமுறையிலிருந்து ஒரு பாடல். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரு கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்ற அந்த பாடலோடு என் வகை சமயத்தினுடைய பிரார்த்தனையை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறோம். இந்து சமயம் ரிக்வேதம் சமானோ மனக சமிதி சமானி சமானம் மனக சகசித்தம் ஏஷாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களது லட்சியங்கள் ஒரே மாதிரி அமையட்டும், உங்களது சந்திப்பு பொதுத்தன்மை பெறட்டும், உங்களது மனம் ஒரே மாதிரி விளங்கட்டும், மனங்களின் சிந்தனையில் இணைந்து திகழட்டும். ஓம் அமைதி அமைதி அமைதி. கிரீக் மொழியில் உள்ள கிறித்துவ பிரார்த்தனை. ஹோலி காட், ஹோலி அண்ட் ஸ்ட்ராங், ஹோலி அண்ட் இம்மார்டல், ஹேவ் மெர்சி ஆன் அஸ். பரிசுத்த தெய்வமே, பரிசுத்தமும் உறுதியானவரே, பரிசுத்தமும் அழிவுமற்றவரே, எங்கள் மீது கருணை காட்டும். ஆமேன். அரபிக் மொழியில் உள்ள குர்ஆன் இஸ்லாமிய பிரார்த்தனை. The most merciful, praise belongs to God, the cherisher and sustainer of creation. கருணையுடைய கடவுளே, படைப்பவனாயும் பேணி பாதுகாத்து கருணையுடையவனாய் விளங்குகின்ற கடவுளாகிய உனக்கே எல்லா மகிழ்ச்சியும் சொந்தம். ஆப்பிரிக்க பரம்பரை ஜிம்பாவின் சமயம். Wonderful one, you live in the midst of the sheltering rocks. We pray to you, hear us, Lord. ஆச்சரியப்படத்தக்க ஒன்றே, பாதுகாப்பு தருகின்ற நிழல் தருகின்ற பாறைகளுக்கிடையே நீ இருக்கிறாய். நாங்கள் உன்னிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். இறைவனை நீ அதனை கேட்பாயாக. ஜோரோஸ்ட்ரானியன் ஈரானின் மொழியில் பிரார்த்தனை. Perfect eternal life we gain, our soul grown strong, our lives renewed. கலங்கமில்லாத முடிவற்ற வாழ்க்கையை பெறுகிறோம். நமது ஆன்மாக்கள் பலமுடையதாக வளரட்டும், நமது வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். ஈப்ரு மொழியில் உள்ள ஜூடாயிசம். மேக் அஸ் ஜாய்ஃபுல் வித் தை சால்வேஷன் அண்ட் கிளீன்ஸ் ஆர்ட்ஸ் டு சர்வ் தி ட்ரூலி. உன்னுடைய கருணையினால் எங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கு, சுத்தமான எங்களுடைய இதயத்தினாலே உண்மையை உனக்கு சேவை செய்ய. ஆமேன். பாலி மொழியில் உள்ள புத்திசம். As God control of the senses, is moderate of the senses in moderate eating and full faith and eye vitality. கட்டுப்படுத்தப்பட்ட புலனடக்கம், மிதமான உணவு, முழு நம்பிக்கை, ஜீவ சஞ்சாரம். நிறைவாக 8வது சீன மொழி உள்ள தோயிசம். The great Zo is universal. Like a foot, how can it be turned to the right or the left? All creatures depend on it. அண்ட பிண்ட சராசரம் அனைத்தையும் சீனத்து தாவே மதம் வெள்ளம் போல் ஒன்றாக இணைக்கிறது. எப்படி வலப்புறம் இடப்புறம் திரும்ப முடியும்? இயற்கையில் எல்லாம் அடங்கும். இந்த எண்மதங்களும் விரும்புகின்ற பிரார்த்தனை அனைத்துமே பொதுவானவே உள்ளத நோக்கமாக உயர்ந்த கொள்கைகளும் சமணமுக்கும் கொண்டவைகளாக இருப்பதை நாம் உணர வேண்டும். அனைத்துயிரும் ஒன்றெண்ணி அரும்பு அசி எவர்க்கும் மாற்றி மனதில் வஞ்சனை சூது களவு சினத்தையும் தவிர்த்து விட்டால் இந்த உலகமே அன்பினில் அடக்கம். வந்த பாசங்களோடு
எல்லோரையும் ஒன்றாக எண்ணுவோம், அனைவரும் உயர்வினை பெறுவோம் என்ற கொள்கை கோட்பாட்டை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த புனித ஜான் உரையாடல் மன்றம் வழிவகுத்திருக்கிறது என்பதை நேரத்தில் சொல்லி, நிறைவாக நாம் சிறு வயதிலிருந்து எப்படி வளர்ந்தோம், இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு எப்படி வந்ததற்கு சாட்சியாக நாமே இருக்கிறோம். நாம் சிறுவயதில் இருக்கின்ற பொழுது நமது பெற்றோர்கள் மும்மதத்தையும் வழிபடுவார் என்பதற்கு சாட்சியாக நாம் சிறு வயதிலே முடி அறுக்குவார்கள் நம்ம இங்கே சமயத்திலே. அப்பொழுது திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி மடம் என்று ஒன்று இருக்கிறது. அதனுடைய பெயர் கருணாநிதி மடம் என்று சொல்வார்கள். திருவாரூரில் பிறந்த கலைஞர் கருணாநிதிக்கு அந்த கருணாநிதியோட பெயரை தான் வைத்தார்கள், அந்த கருணாநிதி மடம். அங்கே முடி இறப்பது உண்டு. அங்கே முடி இறக்கி விட்டு நாங்கள் நேராக வேளாங்கண்ணிக்கு தான் போவோம். வேளாங்கண்ணியை முடித்து விட்டு நாகூர் ஆண்டவர் வந்து தரிசித்து விட்டு வருவோம். அப்படி வளர்ந்தவர்கள் நாங்கள், எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த தலைமுறை இப்பொழுதும் இருக்கிறார்கள். அது இன்னும் கூடுதல் பல பெற வேண்டும். அதுதான் இந்த நாட்டிற்கும் நம் மண்ணிற்கும் பெருமை சேர்க்கும் என்பதை நிலைநிறுத்தும் வகையிலே இந்த செயலை செய்திருக்கிறார்கள். பேரத்தூர் சந்திரசேனா அவர்கள் மிகச்சிறப்பான இந்த கல்லூரியை நிர்வகித்து வருவதை பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொன்னார், விண்ணுக்கு வந்திருந்து மண்ணில் வந்து செய்கிறாங்கிறது. விண்ணகத்து வித்தகனை மண்ணகத்து கொண்டு வந்து மனிதன் கண்ணகத்து காட்டுவது சமயம் என்று சொல்லுவோம் நாங்கள் எங்கள் சமயத்தை. அப்படித்தான் ஒவ்வொரு சமயமும் விண்ணகத்தில் வித்தகனை மண்ணகத்து கொண்டு வந்து மனிதன் கண்ணகத்து காட்டுவதுதான். இது நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் நம்பிக்கை. எல்லா நதிகளும் கடலை நோக்கி தான் போகின்றன. எல்லா நதிகள் என்பது அது இந்து சமயமாக இருக்கலாம், கிறித்துவ சமயமாக இருக்கலாம், இஸ்லாமிய சமுதாயம் இருக்கலாம், சீக்கிய சமயமாக இருக்கலாம், தவோயிசமாக இருக்கலாம். எல்லா சமயங்களும் நதிகள் போல் கடலில் சங்கமிக்கின்றன. பரம்பொருளாகிய கடலாக இருக்கின்ற பரம்பொருள் தான் என்றால் நதிகள் எல்லாம் ஒரு மதங்கள். அதுபோலத்தான் நாம் என்ற உணர்வை நாம் பெருக்கிக் கொண்டால், அதை வளர்த்து கொண்டால் எங்குமே அமைதி, எங்குமே அன்பு. இயேசுபிரானை நான் பார்ப்பது ஒரு சிவனாகத்தான் பார்க்கின்றோம். எப்படி என்றால் அன்பே சிவம் என்பர் அறிவிலார். அன்பே சிவமாய் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் சொல்லுவார். அன்பே சிவம் என்றால் அன்பின் வரிவந்தானே இயேசுநாதர். அப்போ அவர் சிவன் தான் எங்களை பொறுத்தவரையும். அப்படி ஒவ்வொருவருடைய மனதிலையும் அப்படி ஒரு கருத்தை வளர்த்து கொண்டோமே ஆனால் எந்த பிரச்சனையும் இங்கு வராது. தினமும் காலையில் நாம் சிறு பிள்ளையிலிருந்து கேட்ட அந்த ஒளிநாதம் காலையில் 5 மணிக்கு இன்றும் குளிந்து கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு வயது 57, 3-4 வயதிலிருந்து கேட்டது. இயேசுவே உன்னை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன் அப்படின்ற சர்ச்சில் எங்கள் பக்கத்தில் இருந்து பாடும் ஒரு முறை. இப்பொழுது பக்கத்திலே அல்லாஹு அக்பர் அல்லாஹு என்று இன்னொரு முறை. விநாயகர் கோயிலிலே காலையிலே விநாயகர் பாடல்கள். ஆக இந்த 3 ஒளியும் ஒன்றாகத்தான் இன்று முறையும் ஒழித்து கொண்டிருக்கிறது. இது மேலும் ஒழித்து நம்ம எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டினைக்கும் இந்த மக்களுக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக பூமியாக இந்த இந்தியா திகழும் என்பதற்கு நாமெல்லாம் ஒரு காட்சியாக இருக்க வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாழ்க, வளர்க, சிறக்க, மேம்படுக. ரொம்ப சிறப்பானது. இளைஞர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு சென்றால் அடுத்த தலைமுறை நீங்கள் தான். இந்த மேடையிலே அலங்கரிக்க போகின்றவர்கள் நீங்கள் தான். அடுத்த தலைமுறையை செய்கிறவர்கள் நீங்கள், தலைவர்கள் நீங்கள் தான். ஆகவே நீங்கள்லாம் வந்திருப்பது மிகுந்த சால பொருத்தம். மீண்டும் நமது புனித ஜான் உரையாடல் மன்றத்திற்கு நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கின்றோம். வணக்கம். நமக்கொரு பாலன் பிறந்தார், நமக்கொரு பாலன் பிறந்தார், மீட்பையருள நமக்கொரு பாலன் பிறந்தார், நமக்கொரு பாலன் பிறந்தார். மானிடம் காத்திட மாந்தருள் வாழ்ந்திட, மானிடம் காத்திட மாந்தருள் வாழ்ந்திட, உன்னுடன் தரித்தார் பாரினில் உதித்தார், உன்னுடன் தரித்தார் பாரினில் உதித்தார், நமக்கொரு பாலன் பிறந்தார்.
சகலமும் படைத்திட்ட சர்வவல்லோன் இகமதில் பிறந்தது விந்தை என்றோ. சகலமும் படைத்திட்ட சர்வவல்லோன் இகமதில் பிறந்தது விந்தை என்றோ. நீதியும் இரக்கமும் இணைந்தே மகிழ்வார், நீதியும் இரக்கமும் இணைந்தே மகிழ்வார். ஜோதியாய் நின்றே பவயிருள் களைவார், ஜோதியாய் நின்றே பவயிருள் களைவார். தந்தையம் தேவனின் பிள்ளை நம்மில் அவரின்றி வாழ்வே இல்லை. தினம் அனுமதியார் ஒரு தொல்லை தேவ அன்புக்கு அவரே இல்லை. நமக்கொரு பாலன் பிறந்தார் பெயருள, நமக்கொரு பாலன் பிறந்தார், நமக்கொரு பாலன் பிறந்தார். அனைவருக்கும் அன்பு சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அவை முன்னவர்கள், பெரியவர்கள், மாணாக்கள், உயர்திரு ஆசி பெற்ற ஜான்பால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவர்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி பெறுகின்றேன். இயேசு பிறந்த நாள் அவையில் வைக்கப்பட்டது. ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய இயேசு பிறந்த நாள் உங்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவர்களுக்குமே பொருத்தமான நாள் என்று கருதுகிறேன். அனைவரும் அரபி குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது, வஹத்தஸிமு பிஹபிலில்லாஹி ஜமியா, ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் உயர்வு பெறுவீர்கள், நிம்மதி பெறுவீர்கள், தொல்லைகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈசா அலை ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அதைத்தான் எனக்கு முன்னால் பேசியவர்களெல்லாம் சுற்றி காமித்தார்கள். நாமெல்லாம் ஒரே இனங்கள், ஒரே தமிழர்கள், ஒரே மக்கள் என்ற அடிப்படையில் பேசினார்கள். இதுவெல்லாம் மனதார உள்ளத்தார ஏற்றுக்கொண்டாலே நம்முடைய கஷ்டங்கள் நீங்கிவிடும், நிம்மதி பெற்றுவிடும், நிம்மதி வந்துவிடும், மக்களுக்கு மத்தியில் ஒருமைப்பாட்டு வந்துவிடும். இது நமக்கு ஒரு முன்னுதாரணமான செய்தியாகும். ஆகவே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பேசு பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடுவோம் என்று உங்கள் அனைவர்கள் மத்தியில் கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துன்ப துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயலாதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருக என்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள்,
அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பே சிவம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே. எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடம் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. மண்ணிட இயேசு மறுபடியும் வருவார் என்பது சத்தியமே, புண்கள் இருக்கும் வரையில் மந்து தேவை என்பது நித்தியமே. விண்ணரசு அமையும் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. இயேசு பிறப்பின் மகிமையை நாம் உணர்ந்தவர்களாக இங்கே கூடியிருக்கின்றோம். பல்சமய ஜான் பால் பல்சமய உரையாடல். உரையாடல் என்றால் ஆங்கிலத்தில் டிஸ்கஷன் என்று பொருள்படும், உங்களுக்கெல்லாம் தெரியும். டிஸ்கஷன் ஃபைண்ட்ஸ் விச் இஸ் ரைட், பட் ஆர்குமெண்ட் ஃபைண்ட்ஸ் ஹூ இஸ் ரைட். அதன் அடிப்படையில் நாம் இங்கே உரையாடலை துவக்கி இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாட்டுக்கு நாடு திட்டமிட்ட போர் நடக்கின்றது. யுனைடெட் நேஷன்ஸின் பிரியாம்பிளிலே என்ன சொல்லியிருக்கின்றது? The war begins from the minds of people. The same way, the peace also comes from the mind of people. மனதிலிருந்து தான் திட்டமிட்ட போர்கள் உலகில் நடக்கின்றன. என்னுடைய வாலிப வயதில் நடந்த அனுபவத்தோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். விவசாயம் செய்கின்ற நாட்களில் ஏர் உழவு உங்களுக்கெல்லாம் தெரியும். நானும் ஏர் ஓட்டி கொண்டிருந்தேன். பக்கத்து வயல்காரர் அவரும் உழவு செய்து கொண்டிருந்தார். சாப்பாட்டு வேலை வந்தது. இருவரும் உணவுக்காக செல்கின்றோம். அப்பொழுது அந்த சகோதரர் கொண்டு வந்த உணவானது அருகில் அந்த தூக்கு என்று சொல்வார்கள் கிராமத்தில், டிஃபன் பாக்ஸ், அதிலே உணவு உள்ளாரே இருக்கிறது. அந்த சைட் டிஷ் தொட்டுக்காய் என்று சொல்லுவோம், அதுவும் உள்ளாரே இருக்கிறது. உப்பு ஒரு துணியில் முடிஞ்சு மேலே வச்சுருக்குறாங்க. சாப்பாட்டு நேரம் வந்தவுடன் நான் என்னுடைய தூக்கை திறந்து அதில் மோர் இருக்கிறது. உப்பு, என்னிடம் இருந்த உப்பு கரையாமல் இருக்கின்றது. நான் உப்பு போட்டு அந்த மோரை பிணைந்து சாப்பிடும் பொழுது அந்த சகோதரர் என் அருகில் உட்கார்ந்தார். அவருடைய உப்பு கரைந்து போயிருக்கின்றது. நான் உப்பை தருகிறேன், அண்ணா இந்த கொஞ்சம் உப்பு எடுத்துக்கங்களேன், உப்பு இல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னா. எனக்கு அது திருப்பு முனையாக இருந்தது. அதன் அடிப்படையில் நான் இன்று ஒரு பௌத்த அரவணடிகளாக இங்கே நிற்கின்றேன். அந்த அனுபவம். அப்பொழுது என்ன சொல்கிறார், எங்கே உப்பு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். நாடார் கடையிலப்பா அப்படின்னாரு. அப்போ கடலில் இருக்கும் உப்பு அவர் கடைக்கு வந்தவுடன் அது நாடார் உப்பாக மாறுகிறது. நானும் அவரும் அதே கடையில் தான் உப்பு வாங்குகிறோம். நான் வாங்கிய உப்பு முகம் சுளிக்கக்கூடிய சமூக உப்பாக மாறுகிறது. அவர் வாங்கிய உப்பு ஆண்டான் அடிமையின் த மாடர்ன் அன்டச்சபிலிட்டி, தான் உயர் சாதி என்று நினைத்து கொள்பவர் வாங்குகின்ற உப்பு என்னவாக இருந்தாலும் இருக்கலாம். அது முதலியார் உப்பாக இருக்கலாம், வண்ணார் உப்பாக இருக்கலாம், பறையர் உப்பாக இருக்கலாம், பல்லர் உப்பாக இருக்கலாம். இந்த மனதில் வஞ்சனை தூண்டுகிறது. நாம் மனதை பற்றி இங்கே ஒரு 2 நிமிடம் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெற ஆசைப்படுகின்றேன். மனதினில் தோன்றக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ், பகைமை, கோபம், காழ்ப்புணர்ச்சி, பாசாங்கு, குரோதம், அழுக்காறு, பேராசை, தந்திரம், வஞ்சனை, முரட்டுத்தனம், தற்பெருமை, அகங்காரம், இருமாப்பு, வீம்பு, சோம்பல், இவைகளெல்லாம் நம் மனதிலே படிப்படியாக படிந்திருக்கின்றது. எப்படி என் உப்பை வாங்காத அந்த சகோதரர் கடலில் விளைகின்ற உப்புக்கு சாதி இல்லை.
அது நாடார் கடைக்கு வந்தோடனே நாடார் உப்பாகிறது, முதலியார் கடைக்கு வந்தோடனே முதலியார் உப்பாகிறது. சாதி பிரிவினைகள். ஆகவே இந்த இயல்பாக இருக்கக்கூடிய நம் மனது, பண்போடு இருக்கக்கூடிய நம் மனது, வாய்மையோடு இருக்கக்கூடிய நம்ம மனது, நேர்மையோடு இருக்கக்கூடிய நமது மனது, அறத்தோடு இருக்கக்கூடிய நமது மனது, சீர்பான்மையோடு இருக்கக்கூடிய நமது மனம், பாங்கோடு இருக்கக்கூடிய நமது மனம், நிபந்தனைக்கு உட்பட்டும் நிபந்தனைக்கு உட்படாத மனம் இங்கே நமக்கு விளக்கப்பட்டிருக்கின்றது. மனம் பொருள்களுக்கு முந்தியது, பொருள்களை ஆளுகின்றது, பொருள்களை படைக்கின்றது. மனம் அறியப்பட்டால் அனைத்தும் அறியப்படுகின்றது. மனம் அதன் செயல்திறன் அனைத்திற்கும் முதன்மையானது. மனம் அதன் செயல்திறன் அனைத்திற்கும் தலைமையானது. அந்த செயல்திறன்களாலே மனது அந்த மனதாய் உள்ளது. முதலில் கவனிக்கப்பட வேண்டியது கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்கிறப்படுகிறது. உலகத்தில் இன்று காசா நகரிலே போர் நடக்கின்றது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் போரை நிறுத்த படாத பாடுபடுகிறதாக ஊடகங்கள் நமக்கு சொல்கின்றன. இயேசுபிரான் அவர் உயிர் துறந்ததும் திட்டமிட்ட கொலை. அவர் உயிர்த்தார், எழுந்தார். மானுட மீட்சிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உணர்கின்றோம், நாம் வாழுகின்றோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகள் எதனால் போர் நடத்த திட்டமிடுகிறார்கள்? போர் மனதிலிருந்து தோன்றுகின்றது. ஆகவே புத்தரின் போதனைகளில் தனி சிறப்பான முக்கிய அம்சங்களில் இரண்டாவது, அகத்து எழுகின்ற மற்றும் புறத்து எழுகின்ற நன்மைக்கும் தீமைக்கும் மனமே காரணமாக இருக்கின்றது. தீமையாய் உள்ளவை யாவும், தீமைக்குரிய யாவும், தீமையோடு இணைக்கப்பட்டுள்ள யாவும் மனதில் இருந்தே தோன்றுகின்றது. நன்மையாய் உள்ளவை யாவும், நன்மையோடு இணைக்கப்பட்டுள்ள யாவும், நன்மைக்குரிய யாவும் மனதில் இருந்து தோன்றுகின்றவை. மனதின் இச்சைக்கு உட்பட்டு ஒருவர் பேசினாலோ சிந்தித்தாலோ செயல்பட்டாலோ வண்டியிலுக்கும் காளையின் பாதங்களை தொடரும் வண்டியைப் போல அவருக்கு பேரிடர்கள் தொடர்கின்றன. நம்மிலும் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களிலிருந்து நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய போதனைகளின் தனிச்சிறப்பான முக்கிய அம்சங்களில் நான்காவது, உண்மை சமயம் ஒவ்வொருவிடமும் இருந்து தோன்ற வேண்டும். ஆகவே good things of the earth do not fall from the heaven, and every progress has got its own bills of cost, and those who pay for it, they will have the progress. So உலகின் உன்னதமானவைகள் வானத்திலிருந்து விழும் என்று நம்புவதை விட இங்கேவே ஒரு ஆங்கில பழமொழி இருக்கின்றது, the heaven is empty, all the devils are here என்று இலக்கியங்களில் படிக்கலாம். ஆகவே நாம் பல நேரங்களில் பாவங்களை செய்கிறவர்களாக இல்லாமல் புண்ணியங்களை செய்கிறவராக இருப்போம். புத்தர் வாழ்ந்த காலத்தில் பாலி மொழியால் வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு நான் இந்த வாழ்த்துறையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சபபாபச அகரணங் குசலச உபசம்பதா சத்சிதோ பரியோ தபனங் ஏதன் புத்தா சரணம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. சாது சாது சாது. பாவம் செய்யாதீர்கள், நன்மையை கடைபிடியுங்கள். தீமை செய்யாதீர்கள், தம்மத்தை கடைபிடியுங்கள். இதுவே புத்தரின் போதனையாகும். சாது சாது சாது. உத்தமம் உத்தமம் உத்தமம். நன்றி. எல்லாத்துக்கு மழை வணக்கம். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரிபடி. நம்ம ஜீசஸ் பற்றி வெளியிருந்து இப்படி பார்க்குறிய, ஹவு அதர் பீப்புள் தேர் திங்கிங் அபவுட் தட். நான் சின்ன வயசில் இங்கே வந்துச்சு. அப்போது பக்கத்தில் பாண்டிச்சேரி சர்ச்சுக்கு போனேன். எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ. பட் இப்போ தான் நிறைய திங்க் பண்ணுறேன். அதில் என்னென்னா நல்லா இருக்கேன். மொத்தத்தில் பார்த்தாச்சுன்னா ஒரு சொசைட்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். குட் ஹேபிட்ஸ் ஷுட் பி கல்டிவேட்டட். அந்த சொசைட்டி தான் நல்லா இருக்கும். அதுக்கு யார் காட் சொல்லலை, பட் ஹீஸ் ஏ டீச்சர். நம்மளுக்கு நிறையா ஜீசஸ் நிறைய குட் ஹேபிட்ஸ் சொல்லி கொடுத்துச்சு. அதை தான் நம்ம சொல்லுவோம். சொசைட்டி நல்லா இருக்கணும்னா லவ் யுவர் நெய்பர். லவ் யுவர் நெய்பர் மீன்ஸ் love to everybody. When one society is having love between
everybody, that it is having a bonding. That is called a good society. அந்த மாதிரி வார்த்தையை நிறைய நம்ம திங்க் பண்ணும்போது அப்போது ஜீசஸ்க்கு என்ன ஃபைன் ஆகிப்போச்சு. ஐ வில் ப்ரே, நம்ம ப்ரே பண்ணுறிய, என்ன ப்ரே பண்ணுறிய, நம்மளுக்கு இதை கிடைக்கும் அதை கிடைக்கும் அப்படித்தான். பட் சர்ச்சில் போய் எப்படி ப்ரே பண்ணுறிய, ஐ வில் ப்ரே ஃபார் யூ அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் நான் உங்களுக்கே ப்ரே பண்ணுறேன், நீங்கள் வேறு ஆளுக்கே ப்ரே பண்ணுறேன். அது கூட இது ஒரு தியாகம் தான். தட் மீன்ஸ் வி ஆர் திங்கிங் ஃபார் அதர்ஸ் ஒன்லி, not for ours. There are some people, they will think for us. It will be like this. So many things அதை மாதிரி திங்க் பண்ணும்போது நம்ம ஃபேக்ட்ரியில் நிறைய ஆள் வேலை செய்வோம். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆளுக்கு எவ்வளோ நல்லா செஞ்சிச்சு, நான் சேலரி கொடுத்தாச்சு, பட் இவர் துரோகம் பண்ணிட்டு போயாச்சு, அவர் துரோகம் பண்ணிட்டு போயாச்சு அப்படி சொல்லுவோம். பட் ஜீசஸ் இன் இஸ் early age he was curing the patients. அந்த குஷ்டம் அதுக்கு ஒரு 10 பேருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருந்துச்சு. அந்த டைமில் அத்தாரிட்டிஸ், தட் மீன்ஸ் ஏ கிங்கு, அவருக்கு ரெடி பண்ணியாச்சு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. அந்த டைமில் அந்த 10 பேருக்கே கேட்குறிய, ஜீசஸ் உங்களுக்கு தெரியும், ஆமாம் சொல்லிச்சுன்னு அவருக்கே பிடிக்க போகிறேன். அந்த 10 பேரில் 3 பேர் தான் சொல்லியாச்சு எனக்கு தெரியும், 7 பேர் என்ன சொல்லுது எனக்கு தெரியாது. 7 பேர்லேருந்து 3 பேர்னா காட் ப்ராமிஸ் தெரியாது அப்படி சொல்கிறேன். ஸோ இஃப் ஏ காட் he is having the percentage, only 30% people they are faithful to him, how can we expect more than that? இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறதுக்கு அதை மாதிரி எல்லா வார்த்தை தான். யூரோப்பியன் பீப்புள்ஸ் wherever they go, first they set up one school. அங்கே ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அது எஜுகேஷன் லிட்ரஸி will be there. Second, they will construct one hospital, because Jesus he told to serve the patients, to serve the society like this. ஸோ நம்ம இதெல்லாம் ரொம்ப இதை கற்றுக்க வேண்டியது இருக்கு. நம்ம எப்படி இருக்கணும், ஜஸ்ட் இஸ் நாட் பிலாங் டு ஒன் சொசைட்டி ஒரு ஒன் கண்ட்ரி ஒரு சமுதாயத்துக்கு கிடையாது. இதெல்லாம் இதுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கு எனி ரிலிஜன் they can also follow Jesus. They can follow his principle. That's only what I want to say. இப்போ நம்ம சில வார்த்தை தமிழில் பேசும்போது எனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது சார். தமிழ் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக் அதில் இருந்துச்சுன்னா நீங்களே சரி பண்ணிக்கோங்க சார். சார் மை வேர்ட்ஸ் மே பி ராங், பட் மீனிங் இஸ் ஏ கரெக்ட். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஏ கரெக்ட் சார். சாமி சார் இங்கே வரும்போது எல்லா ரிலீஜன் பற்றி சொல்லியாச்சு, ஹிந்துஸு, அப்புறம் இஸ்லாமுக்கு என்ன பிரார்த்தனை இருக்குது, புத்துக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் ஐ திங்க் ஹி கவர் ஆல் தி ரிலிஜன் எக்ஸப்ட் சிக்கிசம். அதுக்காக ஃபைனலாக நான் இது பற்றி நானே சொல்லி விட்டுறேன். அதெல்லாம் அவ்வல் அல்லாஹ் நூர் பயா कुदरत के सब बंदे, एक नूर ते सबज उपजा कौन पले कौन बंदे. I will translate it. Awwal means first, Noor means divine light. God, Allah means God. God created divine light. From that he created everybody. So when everybody is created by the same divine light, so all are equal. Nobody is good, nobody is bad, nobody is upper caste, nobody is little caste, all are same. So this just I introduce myself, my religion. Next நீங்கள அதல சொல்லி விட்டுறலாம் சார். ஓகே, thank you sir, thank you very much. Hallelujah, சங்கீதனம் ஆனந்த கீதங்கள் பாடவே, ஆனந்த கீதங்கள் பாடவே, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட, அற்புதர் மெய்ப்பரன் தற்பரனாம் மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியாம் கண்ணீட மோதித்து, மரியாம்
சர்வ நன்மை சொரூபனா ரஞ்சிதனா தாம் தாம் தன்னர வண்ணர தீர்த்தி விமலகீத சங்கீத 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 சந்தோ ஷமன சோபனம் பாடவே இங்கித 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார். உள்ளகையிலே பிறந்தார் இல்லமெங்கும் வீரம் உள்ளகையிலே பிறந்தார் இல்லமெங்கும் வீரம் கொல்லைக்கும் அவ்விரண்டு நேரம் நேரம் வெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி வெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி பத்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பத்தனேசு பாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுள்ள நித்தி நம்பா ஓடி ஓடி வெத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்ந்தலானார் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்ந்தலானார் குளிர பணி கொட்டிடவே கோமகனுள் கொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி தூங்கு பாலானி தூங்கு தூங்கு பாலானி. இங்கே அனைத்து சமய நண்பர்களும் ஒருமித்து நாம் கூடி வந்திருப்பது எவ்வளவு இன்பமான ஒரு காரியம். இதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொடுத்த தவத்திரு தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் திலகவதியார் திருவருள் ஆதீன சன்னிதானம் புதுக்கோட்டை அவர்களுக்கு நன்றி உரித்தாகுக. வாழ்த்துரை வழங்கிய முப்தி ஜலீல் சுல்தான் மன்பயி அரசு காஜி திருச்சி மாவட்டம் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்ளுகிறோம். எங்களுடைய பேராயர் அம்மா அவர்கள் ரோசலின் சந்திரசேகரன் அவர்களுக்கும் வணக்கத்திற்குரிய அரவணடிகள் போதி அம்பேத்கர் புத்த சமய உறுப்பினர் திருச்சி மாவட்ட சிறுபான்மையினர் ஆணையம் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறிக்கொள்ளுகிறோம். முனைவர் அச்சர் சிங் வாழ்த்துரை வழங்கினார்கள், அவர்களுக்கும் நன்றி உரித்தாகுக. அமைதியின் தூதனாய் என்ற பாடலை பாடிய பிரான்சிஸ் லியோ ராஜேஷ் ஜெரி குழுவினருக்கும் புனித நூல் வாசகங்கள் வாசித்த திருமிகு கேத்ரின் ஆரோக்கியசாமி திருமிகு திருக்குறள் முருகானந்தம் திருமிகு ஜனாத்தலி பேகம் அவர்களுக்கும் இறைமன்றாட்டு செய்த சகோதரி அனுசுயா பிரம்மகுமாரிகள் இயக்கம் அவர்களுக்கும் தமிழ்தாய் வாழ்த்தும் கடைசியாக அருமையான பாடல்களை பாடிய பிஷேபர் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நன்றி. இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருட்பணி முனைவர் சார்லஸ் அவர்களுக்கு, இயக்கர் புனித ஜான்பால் உரையாடல் மன்றம் அவர்களுக்கும், எங்கள் திருமண்டலத்தை சார்ந்த அருள் திரு கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் நன்றி உரித்தாகுக. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்புரையாற்றிய எங்கள் பேராயர் பேரரு திரு சந்திரசேகரன் அவர்கள் சிறப்புரையாற்றும் போது நான் இருக்க முடியவில்லை. அருகாமையில் இருந்த ஒரு ஆலயத்திலே கேரல் சர்வீஸிலே நான் கலந்து கொண்டு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலிலே அந்த சிறப்புரையை கேட்க முடியாத ஒரு சூழல்.
இருந்தாலும் அவருடைய உரை எப்பொழுதுமே சிறப்பாகவும் சிறப்புரையாகவும் உயர்ந்த ஒரு உரையாகவும் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. நாட்டிய நாடகம் செய்த அபிநயாஸ் நாட்டிய பள்ளி அவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு செய்தியை நமக்கு வழங்கிய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பேராயர் மேதகு முனைவர் ஆரோக்கியராஜ் ஐயா அவர்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு பாடல் பாடிய தமிழ் சுவிசேஷன் உத்தர திருச்சபையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் தலைமை உரையை நிகழ்த்திய தவத்திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களுக்கும் மீண்டும் கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடிய புனித மரியன்னை பேராலயத்தை சார்ந்த அன்பர்களுக்கும் மீண்டுமாக வாழ்த்துறை வழங்கி நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்திய மௌலவி முப்தி ஜலீல் சுல்தான் மன்பை அவர்களுக்கும் அரவணடிகள் போதி அம்பேத்கர் ரொம்ப அழகாக பேசினார்கள் அவர்களுக்கும் இறுதியாக வாழ்த்துறை வழங்கிய முனைவர் அச்சர் சிங் தொழிலதிபர் மற்றும் மாவட்ட தலைவர் அரிமா சங்கத்தை சேர்ந்த ஐயா அவர்களுக்கும் நன்றி உரித்தாகுக. இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக தொகுத்த பேராசிரியர் ரவீந்திரன், ஆசிரியை பிரியா ராஜ் அவர்களுக்கும் எப்பொழுதுமே தொகுப்பாளர்களுடைய அந்த தொகுப்பு நிகழ்வின் மூலமாகத்தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு கலை கட்டும். அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும். அவர்களுக்கு நன்றி உரித்தாகுக. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அழைப்பை ஏற்று பல்வேறு சமயங்களிலிருந்து வந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் திருமண்டலத்தின் சார்பாகவும் புனித ஜான் பால் உரையாடல் மன்றத்தின் சார்பாகவும் நாங்கள் மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பேராயர் சொன்னார்கள், இதே போன்று தீபாவளி பண்டிகையை அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே வைத்து கொண்டாடினார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். நான் வர முடியவில்லை. திருச்சி மாநகரம் அனைத்து மதங்களுக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நகரமாக இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து செய்வோம். அதன் மூலமாக கடவுளுடைய நாமம் மகிமைப்படட்டும், அன்பு மலரட்டும், அமைதி பெருகட்டும். நன்றி, வணக்கம். பெத்தலையிலே பிறந்திருக்கிற பாலகனுடைய அன்பும் அருளும் ஆசியும் நம் அனைவரோடும் பல்சமய நண்பர்களோடும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களிலும் வர இருக்கின்ற புதிய ஆண்டிலும் அன்பு மலர ஒற்றுமை ஓங்க நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.